Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 1 லொகேட்டிங் பிளேசஸ் ஆன் த எர்த்ல உள்ள புக் பேக் ஆன்சர் தான் வந்து பார்க்க போறோம். Returning to page 10 and to figure 5.2 in chapter 5 of this textbook. Taking the scale to be 2.5 cm equal to 50 km, calculate the real distance from the estuary of the Narmada river to the estuary of the Ganga river. Hint, round off your measurement on the map it to an easy number. இதுதான் வந்துட்டு சாப்டர் 5ல இருக்கிற மேப். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 500 கிலோமீட்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்குமா. அப்போ நம்ம ஒரு ஸ்கேல்ல வந்து 2.5 சென்டிமீட்டர் நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா லேண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமா, 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குமா. இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரிவரோட எஸ்டுவரியும் கங்கா ரிவரோட எஸ்டுவரியும் என்ன செய்ய சொல்லிருக்காங்கன்னா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்டுவரி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இந்த ரிவர் வந்து ஓசனோட சேரும் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்டுவரின்னு சொல்லுவோம். இது வந்து நர்மதா ரிவர் வந்து சேர்றது, இது வந்து கங்கா ரிவர் சேர்றது. இப்ப நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்ப நம்ம 10ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணணும். இப்ப நம்ம 5.5ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2.5 அப்படிங்கிறது எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 500ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதே இது 5.5 இருந்தா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு கிலோமீட்டர்னு பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 5.5 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எப்படி வந்து கால்குலேட் பண்ண முடியும், இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 5.5 சென்டிமீட்டர் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த 5.5 சென்டிமீட்டர் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களே கொடுத்திருக்காங்க 2.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 500 கிலோமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அப்போ 500 2.5 டிவைட் பண்ணி அப்படின்னா நமக்கு 1 சென்டிமீட்டர் வந்து கிடைச்சிருமா. இப்ப இது வந்து டெசிமல்ல இருக்கு, அப்ப வந்து நம்ம ஹோல் நம்பரா மாத்தி கால்குலேட் பண்ண முடியும். இப்ப இது வந்து ஹோல் நம்பரா மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும், பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு, வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் வந்து போயிருமா. அப்ப கீழே 10ஆல மல்டிபிள் பண்றோம்னா மேலேயும் நம்ம எதால மல்டிபிள் பண்ணணும், 10ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப என்ன வரும், 5000 வருமா. கீழே என்ன வரும், 250 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 25.0, பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, அப்போ 25 வருமா. இப்ப இந்த 25யும் 5000யும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 50ல எத்தனை 25 இருக்கு, 225 இருக்கு, பேலன்ஸ் இருக்கு 2 0 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், 200 கிலோமீட்டர் இருக்கும். இப்ப சென்டிமீட்டர்ங்கிறது 200 கிலோமீட்டரா, அப்ப அந்த 200 கிலோமீட்டர் வந்து நம்ம 5.5 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப இந்த 55 வந்து 2ஆல மட்டும் மல்டிபிள் பண்ணுவோமா. 55 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 5 2s 10, பேலன்ஸ் 1, 5 2 7. இப்போ 110 வந்திருக்கு. இப்போ இந்த 2 ஜீரோவையும் இங்க ஆட் பண்ணிடலாமா, ஆட் பண்ணா என்ன வருது, 11,000 வருதா. இப்ப இங்க வந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்ப என்ன வரும், அப்ப இங்கேயும் நம்ம 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாமா. இப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் ஜீரோக்கான வேல்யூ கிடையாது. அப்போ என்ன ஆன்சர் வரும், 1100. அப்போ நர்மதா விளைவும் கங்கா விளைவும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 1100 கிலோமீட்டர்ல இருக்கு. Why is it 5:30 PM in India when it is 12 PM or noon in London? இப்ப இந்தியால வந்து 5:30 PM இருந்துச்சு அப்படின்னா லண்டன்ல ஏன் 12 PM இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம வந்து எந்த டைம் சோனை தான் ஃபாலோ பண்றோம், கிரீன்விச் டைம் சோனை தான் ஃபாலோ பண்றோம். கிரீன்விச் டைம் சோன் அப்படிங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 12 PM இருந்து ஸ்டார்ட் ஆகும். 12 PM அப்படிங்கிறது 0 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகும். வந்து எந்த டிகிரில இருக்கும் அப்படின்னா 82.5 டிகிரில வந்து இருக்கும். அப்போ இங்க 0 டிகிரில இருந்து 82.5 டிகிரி வர வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னா 5 hours 30 minutes இருக்கும். அதனாலதான் லண்டன்ல வந்து 12 PM இருக்கும் போது இந்தியால வந்து எப்படி இருக்கு, 530 PM இருக்கு. It is 5:30 PM in India when it is 12 PM or noon in London because Indian Standard Time 5 hours 30 minutes ahead Greenwich Meridian Time London time. ஏன்னா Greenwich Meridian Time விட இந்தியா வந்து எப்படி இருக்கும், 5 hours 30 minutes வந்து முன்னாடியே இருக்கும். Why do we need symbols and colors in the map? நம்ம வந்து மேப்ல வந்து சிம்பிள்ஸும் கலரும் நமக்கு எதுக்காக தேவைப்படுது, we need symbols and colors in map to make it easier to read and understand. மேப் பார்த்தோன்னே அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் மேப்ல வந்து சிம்பிள்ஸும் கலர்ஸும் யூஸ் பண்றோம்.
Find out what do you have 8 direction from your home or school. இப்போ உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள 8 directionல என்னென்ன பிளேஸ் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 direction நம்ம எப்படி பிரிக்கிறது? ஃபர்ஸ்ட் நார்த் சவுத் பிரிச்சிருவோமா, அடுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு பிரிச்சிருவோமா. இப்ப இதுக்கு நடுவுல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவுல இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவுல இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவுல இருக்கிறத நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம். இதுதான் அந்த 8 டைரக்ஷன். இந்த 8 டைரக்ஷன்ல உங்களோட வீட்டு பக்கத்துல என்னென்ன பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. Next, what is the difference between local time and standard time? Discuss it in groups, with each group writing as answer in 1000 to 150 words. Compare the answer. இப்போ வந்து லோக்கல் டைமுக்கும் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் டைம்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன? லோக்கல் டைம்னா என்ன? சன் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்து சொல்றது தான் நம்ம லோக்கல் டைம்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன? எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ற டைம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவோம். அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவோம். கிரீன்விச் மெரிடியன் டைம் தான் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவோம். லோக்கல் டைம் இஸ் பேஸ்ட் ஆன் த சன்ஸ் பொசிஷன் அட் a specific place. While standard time is the time set for a whole country to ensure uniformly. Delhi's Bangalore's latitude are 29° north and 13° north. Their longitude are almost the same, 77° east. How much will be the difference in local time between the two cities? இப்ப டெல்லி பெங்களூருன்னு ரெண்டு சிட்டிஸ் வந்து எடுத்திருக்காங்க. டெல்லி வந்து எந்த லாட்டிடியூட்ல இருக்கு அப்படின்னா 29° நார்த்ல இருக்கு. அதே பெங்களூர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா 13° நார்த்ல இருக்கு. ஆனா இது ரெண்டோட லாங்கிடியூட் எப்படிதான் இருக்கு? 77° ஈஸ்ட்ல தான் இருக்கு. நம்ம வந்து டைமை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா லாட்டிடியூட வச்சுதான் மெஷர் பண்ணுவோம். அப்போ இதுல வந்து லாட்டிடியூட் டிஃப்ரெண்டா இருக்கும்போது அதோட டைமும் எப்படிதான் இருக்கும்? டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அப்ப இதோட லாட்டிடியூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருமா? லாட்டிடியூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் பெங்களூர் இஸ் 16°. டெல்லியும் பெங்களூருக்கும் எவ்வளவு டிகிரிஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு? 29ல இருந்து 13 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 16 வரும். அப்ப டெல்லிக்கும் பெங்களூருக்கும் எவ்வளவு டிகிரிஸ் டிஃபரெண்ட் இருக்கு? 16 டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு டிகிரியும் எவ்வளவு மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 4 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிடும். அப்ப அந்த 16 4ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு அந்த டைம் வந்து கிடைச்சிருமா? அண்ட் பெங்களூர் both have a longitude to approximately 77° east since their longitude are the same. அதோட longitude எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு. The time difference between primarily influenced by their difference in latitude. நம்ம எதை பொறுத்து சொல்லுவோம் அப்படின்னா latitude பொறுத்து தான் சொல்லுவோம். The latitude difference between Delhi and Bangalore is 16°. latitude difference வந்து டெல்லிக்கும் பெங்களூருக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 16° வந்து இருக்கு. Each degree of longitude corresponds at a time difference 4 minutes. ஒரு டிகிரியும் எவ்வளவு மினிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கும் அப்படின்னா 4 மினிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கும். Therefore the time difference in local time between Delhi and Bangalore is 16 multiplied by 4 minutes. அப்ப 16ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 74 வரும். அப்போ டெல்லிக்கும் பெங்களூருக்கும் எவ்வளவு டைம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும்? 74 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். Make the following statement as true or false. Explain your answer with a sentence 1 or 2. All parallel of latitude have the same length. எல்லா parallel of latitudeம் same lengthல இருக்குமா? parallel of latitudeனா எதை சொல்லுவோம்? இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? parallel of latitudeன்னு சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய parallel of latitude. இது எங்க இருக்கும் அப்படின்னா 0°ல இருக்கும். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். இந்த parallel of latitude வந்து இங்க வந்து பெருசா இருக்கா? போக 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 எப்படி ஆயிட்டே வரும்? குட்டி ஆயிட்டே வரும். அப்போ ஒரே லென்த்ல இருக்காது. This statement is false. Next, the length of the meridian of longitude is half of the equator. இப்போ இதுதான் globe அப்படின்னா longitude நம்ம எதை சொல்லுவோம்? இதை சொல்லுவோம். equator எதை சொல்லுவோம்? இதை சொல்லுவோம். இப்போ இந்த equator இந்த meridian வந்து half divide பண்ணுதா? Yes, it's divided half. The south pole has a latitude of 90° south. South pole வந்து எவ்வளவு டிகிரி latitudeல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் globe அப்படின்னா இப்ப இதுதான் குளோப் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நார்த்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம சவுத்ன்னு சொல்லுவோம். இது வந்து எத்தனை டிகிரில இருக்கும்? இங்க 0 ஈக்குவேட்டர் வந்து 0°ல ஸ்டார்ட் ஆகி அப் டு 90° வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இங்க எப்படி இருக்கும்? அப் டு 90° வரைக்கும் இருக்கும். அப்போ சவுத் போல் அப்படிங்கிறது 90° சவுத்ல தான் இருக்கும். In Assam, the local time and the IST are identical. இப்ப அசாம்ல இருக்க டைமும் IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமும் சேமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்காது. இப்ப
Lines separating time zones are identical with meridian of longitude. நம்ம வந்து லைன் வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம லைன் வந்து எதை வச்சுதான் சொல்லுவோம், லாட்டிடியூட வச்சுதான் சொல்லுவோம், லாங்கிடியூட வச்சு இல்ல. அப்ப மெரிடியன் ஆஃப் லாங்கிடியூட் வச்சுதான் டைம் வந்து செப்பரேட் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். The equator is also a parallel of latitude. ஈக்குவேட்டர் அப்படிங்கும் போது parallel of latitudeல இருக்குமா? எஸ். ஈக்குவேட்டர் எப்போதுமே எப்படிதான் இருக்கும், parallel of latitudeல தான் இருக்கும். இருக்கிறதுலயே பெரிய parallel of latitude தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். அது எதுல இருக்கும், அது எத்தனை டிகிரிஸ்ல இருக்கும், 0 டிகிரிஸ்ல இருக்கும். சால்வ் த கிராஸ்வேர்ட் பிலோ. இப்போ உங்க புக்ல இருக்கிற கிராஸ்வேர்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். Let's use cues a huge area into a map. இப்ப நம்ம ஒரு பெரிய ஏரியாவை எதை யூஸ் பண்ணி சுருக்கி ஒரு மேப்பா வந்து கொண்டு வர முடியும், யூசிங் a scale. ஸ்கேலை வச்சு பெரிய ஏரியாவை சின்னதா வந்து நம்மளால மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும். எப்படி, இப்ப நம்ம 2.5 சென்டிமீட்டர் நம்ம எவ்வளவு கிலோமீட்டர்னு எடுத்தோம், 500 கிலோமீட்டர்னு எடுத்தோம் இல்லையா? அப்போ சென்டிமீட்டர் அப்படிங்கும் போது எவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். 500 கிலோமீட்டர்ங்கும் போது எவ்வளவு இருக்கும், பெருசா இருக்கும். இது எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வந்தோம், யூசிங் a scale. ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் பெரிய ஏரியாவை சின்னதா நம்ம கொண்டு வர முடியும். கன்வீனியன்ஸ் ஸ்பியர். ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்பியரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குளோப்னு சொல்லுவோம். The longest parallel of latitude. இப்பதான் பார்த்தோம். longest parallel of latitude நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். The place the prime meridian is attached to. இப்ப prime meridian நம்ம இன்னொன்னு எப்படி சொல்லலாம், Greenwich meridian சொல்லலாம். அப்ப Greenwich meridian எதோட அட்டாச் ஆகிருக்கும், prime meridian ஓட அட்டாச் ஆகிருக்கும். So convenient to find your way. அதை வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்குவோம், யூசிங் மேப். ஒரு மேப் இருந்தது அப்படின்னா நம்மளோட பாதையை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். மெஷர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டரோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், இப்ப இதுதான் ஈக்குவேட்டர் அப்படின்னா நம்ம இந்த லாட்டிடியூட வச்சு தானே டிஸ்டன்ஸ் பண்ணுவோம். ஈக்குவேட்டரோட டிஸ்டன்ஸ் எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், லாட்டிடியூட வச்சு. டவுன், இப்ப மேல இருந்து கீழே வர்றது. மெஷர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிரைம் மெரிடியன். மெரிடியன் அப்படின்னு எதை சொல்லுவோம், இதை சொல்லுவோம். பிரைம் மெரிடியன் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், லாங்கிடியூட். இந்த ஒரு லைனையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லாங்கிடியூட்னு சொல்லுவோம். தீஸ் டூ டுகெதர் allow us to locate a place. குளோப்ல வந்து லாங்கிடியூட், லாட்டிடியூட் இது ரெண்டுமே இப்படி இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணது இல்ல. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஆர்டினேட்னு சொல்லுவோம். இந்த கோஆர்டினேட்டை வச்சுதான் நம்ம அக்யூரேட்டா அந்த பிளேஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். What latitude and longitude together create? latitude longitude சேர்ந்து என்ன கிரியேட் பண்ணுது, இப்ப இதுதான் longitude, இது வந்து latitude. இது ரெண்டும் சேர்ந்து எதை கிரியேட் பண்ணுது, ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுதா? இந்த பாக்ஸுக்கு பேர் என்னது, கிரிட். That time we all follow in India. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டைம் வந்து ஃபாலோ பண்றோம், IST, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் ஃபாலோ பண்றோம். These two are poles apart. Poles எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டு தான் இருக்கும். எந்த ரெண்டு இருக்கும், நார்த் இருக்கும், சவுத் இருக்கும். நார்த் போல், சவுத் போல். நார்த், சவுத். இதுக்கான ஆன்சர் வந்து N, S மட்டும்தான். நார்த், சவுத் மட்டும்தான். An abbreviation for a line across which day and date changed. இப்போ டேட் வந்து ஒரு நாளும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல, இது வந்து நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிறோம், அதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம டே அண்ட் டேட் இது ரெண்டுமே எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், இதனால டேட் லைனை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் நம்ம எப்படி சொல்லுவோம், IDLன்னு சொல்லுவோம். இதோட இந்த லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன்ல உள்ள எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆன்சர் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.